Hi friends, welcome to the channel. இந்த வீடியோவில் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன மேட் இன் கொரியா படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. இந்த படத்தில் பிரியங்கா மோகனா வந்து லீடாக நடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்துடலாம். செண்பகம் அப்படின்ற ஒரு கேரக்டர் தான் பிரியங்கா மோகன் நடிச்சிருக்காங்க. அவங்க சின்ன வயசாக இருக்கும்போது ஸ்கூல் காம்படிஷனில் வந்துட்டு மாறுவிட போட்டு நடத்துவாங்க இல்லையா, அப்போது அங்கே வந்துட்டு சுபாஷ் சந்திர போஸ், பாரதியார் மாதிரி வேஷம் போடும்போது பிரியங்கா மோகன் செண்பகம் அப்படின்ற கேரக்டர் வந்துட்டு செண்பக வளம் அப்படின்ற ஒரு கன்னியாகுமரி சேர்ந்த ஒரு ராணியோடைய வேடத்தை போட சொல்கிறாங்க. அவங்க யாருன்னா 2000 வருஷத்துக்கு முன்னாடி கன்னியாகுமரியிலேருந்து கொரியாவுக்கு போய் அங்கே ஒரு இளவரசர் பார்த்து கல்யாணம் பண்ணி அங்கேயே வாழ்ந்துறாங்க. ஸோ அந்த ஒரு கேரக்டரை வந்துட்டு பிரியங்கா மோகன் தராங்க. இவங்களும் போட்டு நடிக்கும் போது எல்லாம் பாராட்டப்படுறாங்க. ஸோ அந்த ஒரு நிமிஷத்துலேருந்து நம்மளும் செண்பக வளம் மாதிரி கொரியாவுக்கு போகணும், அங்கே வாழும் சொல்லி ஆசைப்படுறாங்க. கொரியாவுக்கு போகணும் அப்படின்ற ஆசைக்காகவே கொரியாவில் நடக்கக்கூடிய படங்கள், பாடல்கள், ட்ராமாலாம் பார்த்து வளர்கிறாங்க. கொரியன் லாங்குவேஜை கற்றுக்க ட்ரை பண்ணுறாங்க. இவங்க கொரியாவுக்கு போகணும் அப்படின்ற ஆசையோடு சின்ன வயசாக வாழ்ந்துட்டு வராங்க. இப்போது அவங்க ஊரான கோலாலம்பூரில் வந்து அவங்க அப்பா டிஃபன் கடை வச்சு நடத்திட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவங்க லவ் பண்ணுற பையன் வந்துட்டு நிறைய கடன் பிரச்சனை வந்து மாட்டிகிட்ருக்காரு. அதனாலேயே இவங்க லவ் பண்ணுற விஷயம் இந்த வீடை சொல்ல முடியாமல் கல்யாணம் பண்ணிக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன் மாட்டிகிட்ருக்காங்க. இப்போது ஒரு ஸ்டேஜுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இவங்க லவ் பண்ணுற விஷயம் அந்த வீடு தெரிஞ்சு போயிடுது. அதனால் பிரச்சனை ஏற்படுது. அந்த பிரச்சனையிலேருந்து இவங்க தப்பிச்சாங்களா இல்லையா, அதுக்கப்புறமேட்டு இவங்க கொரியாவுக்கு போனாங்களா, கொரியாவுக்கு போனதுக்கு அப்புறமேட்டு இவங்களுக்கு ஏற்பட பிரச்சனைகள் என்ன, அதை டேக்கிள் பண்ணி அது அடுத்த அவர்களுடைய பிரச்சனை வந்து சால்வ் பண்ணாங்களா இல்லையா அப்படின்றதான் படத்துடைய மீதி கதை. இந்த படம் ப்ளஸ் பாயிண்ட் என்ன சொல்லணும்னா படத்து சினிமோட்டோகிராஃபி தான். கொரியாவில் போய் எடுத்த எல்லா சீன்ஸுமே பயங்கர பெயிண்டிங் மாதிரி இருந்தது. அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருந்தது. அதுவும் நைட்டில் வந்து எடுத்த நிறைய சீன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருந்தது. படத்தோடைய நெகட்டிவ் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனை வந்துட்டு வர மாட்டேது. எல்லாமே ஒரு ரொம்ப குட்டியான பிரச்சனை. இப்போ லவ் பண்ணுற விஷயம் வீட்டு தெரிஞ்சு போயிடுது. அதை அவன் டேக்கிள் பண்ணி வந்துடுறாங்க. இப்போ அவங்க கொரியாவுக்கு போது ஒரு பிரச்சனை வருது, டக்குன்னு டேக்கிள் பண்ணி வந்துடுறாங்க. கொரியாவுக்கு போனதுக்கு அப்புறமேட்டு ஒரு பிரச்சனை வருது, டக்குன்னு டேக்கிள் பண்ணிடுறாங்க. இப்போ அவங்க வேலை செய்யாத ஒரு பிரச்சனை வருது, அது டக்குன்னு வந்து டேக்கிள் பண்ணுறாங்க. இந்த மாதிரி வரக்கூடிய பிரச்சனைகள் பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியான பிரச்சனைகள் தான் இருக்குது. அது உடனே சால்வ் ஆகிடுது. அதனால் அதுக்கு அடுத்து என்ன அப்படின்னு எதுவுமே கிடையாது. இப்போது எங்கள் ஊர்லேருந்து கொரியாவுக்கு போகிறாங்க, அவ்வளோதான். கொரியாவுக்கு போய் வாழ்கிறாங்க, அவ்வளோதான். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். மற்றபடி ஒரு பிரச்சனை வருது, அந்த பிரச்சனை இவங்க சால்வ் பண்ணுறாங்க, அந்த மாதிரி எதுவுமே இல்லை. இது வந்து ஒரு ஃபீல் குடான படம். ஸோ ஃபீல் குடான படத்தில் வந்து பிரச்சனைகள் வந்து அந்த அளவுக்கு இருக்காது இல்லையா, அது மாதிரி இந்த படத்தில் பிரச்சனைகள் வந்து அந்த அளவுக்கு இல்லை. இவங்க நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே டக்கு நடந்துடுது. இப்போ வேலை கிடைக்கும், வேலை நடந்தது. இப்போது ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க ஆசைப்பட்றாங்க, ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு மியூசிக் பேண்டு வந்து ஆரம்பிக்க ஆசைப்பட்றாங்க, ஆரம்பிச்சிடுறாங்க. அதுவும் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துகிட்டே இருக்குது. அதனால் இதில் வந்து மிகப்பெரிய பிரச்சனையும் இந்த படத்தை வந்து நம்ம ஃபுல்லாக பார்க்கணும் அப்படின்ற எந்த ஒரு தேவையும் ஏற்பட மாட்டேங்குது. அதனாலே இந்த படம் வந்து ஒரு பிலோ ஆவரேஜ் படமே மாறிடுது. எனக்கு இந்த படம் வந்து ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆகியிருந்தது. ஏன்னா அந்த கொரியன் கல்ச்சர் எப்படி இவங்க அடாப்ட் பண்ணிக்கிறாங்க, அந்த மாதிரி விஷயங்கள் நல்லாவே இருந்தது. வல்கரிட்டின்ற எதுவுமே கிடையாது. ஃபுல்லாக ஃபன் தான். ஃபன்னாகவும் ஃபீல் குட்டாகவும் இருந்தது. ஒரு மாதிரி படம் பார்க்க ஒரு பாசிட்டிவான வைபாகவே இருந்தது. பிரியங்கா மோகனுக்கு வந்துட்டு ஒரு பெரிய துரோகம் வந்து ஏற்படுது. அந்த துரோகத்தையே வந்து போகிற போக்கில் வந்து மறந்துட்டு போயிடுறாங்க. அந்த அளவுக்கு தான் இந்த படத்துடைய கேரக்டர்ஸ் வந்து ரொம்பவே நல்லவங்களாக இருக்கிறாங்க. அதனாலேயே இந்த படம் வந்துட்டு ஒரு ஃபீல் குட் மூவியாகவே மாறிடுது. எனக்கு இந்த படம் வந்து ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆகியிருந்தது. ஒரு படத்துக்கும் நம்மளுக்கான ஒரு கனெக்ஷனை வந்து ஏற்படுத்தாமல் போயிட்டாங்க. மற்றபடி இந்த படம் ஒரு ஃபீல் குடான படம், ஃபேமிலியாக பார்க்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு டீசெண்டான ஒரு படம் அப்படி தான் சொல்ல முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.